மாவீரர் அலெக்சாண்டர் மத்திய கிழக்கு கைப்பற்றிய போது இன்னும் மோசமான ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா கிமு 326ல அலெக்சாண்டரும் அவருடைய படைகளும் இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஹர்மட்டேலியா அப்படிங்கிற நகரத்துக்கு வந்திருக்காங்க. ஹர்மட்டேலியா மக்கள் தங்களுடைய வெற்றியின் மேல விந்தையாக அதிக விதமான நம்பிக்கையோட இருந்ததாக சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில். அதற்கான காரணத்தை சீக்கிரமே கிரேக்கர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெர்மட்டோலியா வீரர்களுடைய வாள் மற்றும் அம்புகள்ல மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷம் பூசப்பட்டிருக்குமா எப்பவுமே. அதனால ஏற்படக்கூடிய சிறிய கீறல் கூட ஒரு மனுஷனை கொன்னே போட்டுருமா. இந்த விஷமானது பாத்தீங்கன்னா பாம்பு கிட்ட இருந்து பெறப்படுவதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூலியமா தகவல் கசியுது. ஆனா தகவல் என்னமோ பாத்தீங்கன்னா பாம்பு கிட்ட இருந்து விஷம் வருது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா அந்த விஷம் எப்படி தயாராகுதுன்னு தெரியுமா? இந்த பாம்புகள் கொல்லப்பட்டு வெயில்ல அழுக வைக்கிறாங்க. அதாவது அந்த வெயில்ல அந்த பாம்புகள் கொல்லப்பட்டு அழுகி போகுது. ஏன் அப்படின்னா வெப்பம் சதைகள்ல இருக்கக்கூடிய விஷத்தையே தனியா பிரிக்குமா. இந்த விஷம் மோசமான விளைவையே ஏற்படுத்துமா. சோ இப்படிப்பட்ட விஷயத்த ஒரு ஆயுதத்துல தடவனா எப்படி இருக்கும்? அந்த ஆயுதத்தால ஒருத்தர் காயமடைஞ்சா அவருக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய உணர்ச்சிகளை முதல்ல இழந்து வலிப்புக்கு உள்ளாவாராம் அந்த மனுஷன். அதுக்கப்புறமா அந்த மனிதனுடைய தோல் குளிர்ச்சி அடைந்து அதிகப்படியாக வாந்தி எடுப்பாங்களாம். அதுக்கப்புறமா ரொம்ப பயங்கரமான மரணத்துக்கு உள்ளாவாங்களாம். எப்படி கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல?